ரேவதினா செய்கிறேன் மளிகை நல்லா சூடாக செஞ்சுன்னுக்கிற மாதிரி இது. சூடாக சப்பாத்தி செய்கிறேன், உப்புமா செஞ்சுக்கிறேன், சேமியா உப்புமா, அப்புறம் இட்லி சட்னி பண்ணிக்கிறேன். எல்லாம் சிம்பி சாப்பாடா? சூப்பராக செய்கிறேன்றாங்க எல்லோரும். ஒன்று நீ கற்றுக்கோ, செய்ய அண்ணியும். எனக்கு செய்யலாம் வராது, சாப்பிட தான் வரும். அதுதான் லாகி, வேறு எதுவும் லாகி தான் லாகி. ஹாய் அன்பான வரவுகளெல்லாம் இரவு வணக்கம். எல்லாம் எப்படி நல்லா நீங்கள் சாப்பிட்டீங்களா? பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டைமே கிடைக்க மாட்டேது வீடியோ பண்ணுறதுக்கு. காலைல 5 மணிக்கு எழுந்துச்சி அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு வேலை மேலே போய் எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த இடத்துல வந்து இந்த வீடியோ 7 மணிக்கு எடுத்தேன். இது போல் நம்மளான்னு பார்த்தா டைமே கிடைக்கல. காலைல இங்கே சாப்பாடு செஞ்சுட்டு நாஷா ரெடி பண்ணி வச்சுட்டு டீ சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க பாருங்களா. குட் மார்னிங் எழுமா. குட் மார்னிங் எழு. குட் மார்னிங். ஒரு 4 இடத்துல சாப்பாடு செஞ்சு மட்டும் வீடியோ எடுத்தேன். மிச்ச இடத்துல செஞ்சு எடுக்க முடியல, டைமும் கிடைக்கல எடுக்கிறதுக்கு. ஒரு இடத்துல சிக்கன் 2 கிலோ சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் சுக்காவா சப்பாத்தி போட்டு சாப்பிட்ற மாதிரி. ஒரு சப்பாத்தி ரைஸு தால் அப்புறம் இது பாவக்காய் கொஞ்சம் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பட்டாணி போட்டு பட்டாணி ஒரு பன்னீர் போட்டு ஒரு கிரேவி, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் மேத்தி ஆலு அது பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பாயாசம் கொஞ்சம், ராஜ்மா கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் பல்யா இது தோசை கூட சாப்பிட்றதுக்கு, அப்புறம் கொஞ்சம் சென்னா அதை பண்ணியிருந்தேன். பரோட்டா பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து சொல்லவே முடியல, அவ்வளோ செஞ்சுருந்தேன். இன்னொரு இடத்துல செஞ்சுட்டு வந்து காட்டுருவாங்க. அப்புறம் இது தை கறி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வெஜிடபிள் மிக்ஸ் வெஜிடபிள் பண்ணியிருந்தேன். பட்டர் பன்னீர் மசாலா பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ்